ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே 9 கேரட் கோல்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து பார்த்துடலாம். டி நகர் சரவணா எலைட்டில் வந்து 4th ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ 9 கேரட் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் வாங்குகிறாங்க. இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி அவங்க இந்த மாதிரி கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து படித்து பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஜஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஐடியா மாதிரி தான் வீடியோ போடுறோம். ஸோ வாங்கும்போது நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 9 கேரட் கோல்டு அப்படிங்கிறது வந்து 35.5% மட்டும்தான் வந்து உங்களுக்கு கோல்டு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சில்வர், காப்பர் வந்து கலந்துருக்கும். டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான செயின்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து செயின் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறீங்க. தாலி சரடு மாதிரியும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபான்சி டைப்பில் வித் பெண்டன்ட், வித்தவுட் பெண்டன்ட், டாலர் இல்லாமல் உங்களுக்கு 4 கிராமில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரேயில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம வந்து லேடிஸும் போட்டுக்கலாம், ஜென்ஸும் போட்டுக்கிற மாதிரியான டிசைன் தான். ஒரு 8 கிராமில் இருந்து ஒரு 12 கிராமுக்கு உள்ளே வரா மாதிரியான கலெக்ஷன். இந்த டர்க்கி மாடலில் வரும் இல்லையா, அந்த மாதிரி டிசைனில் வந்து உங்களுக்கு பெண்டன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு 8 கிராம் அப்படிங்கும்போது 9 கேரட்டில் வந்து நல்ல அழுத்தமாகவும் பார்வையாகவும் இருக்கும். ஸோ வாங்குறவங்க வாங்குறாங்க, நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. 35% மட்டும்தான் வந்து உங்களுக்கு கோல்டு இருக்கும். நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு 1/2 கிராமில் இருந்தே நம்ம 9 கேரட்டில் கோல்டு வாங்கிக்கிற மாதிரி குட்டி குட்டி டாலராக இருக்கட்டும், ஜிமிக்கி, ரிங் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. டிசைன்ஸ் நல்லாயிருக்கு பாருங்கள், பெண்டனில் வரக்கூடியது. ஒரு பக்கம் வந்து இது வாங்கிறது வேஸ்ட்டு. 9 கேரட்டில் வந்து நமக்கு ரீசேல் வந்து வேல்யூ கம்மி, அடமானம் வைக்க முடியாது, பேங்க்கில் வைக்க முடியாது, சேல் பண்ணும்போது நமக்கு கம்மியான அமௌண்ட்டு தான் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து இருக்குது. நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனாலும் ஒரு குரூப் வந்து வாங்குறவங்க இருக்கிறாங்க. நம்ம நேரடியாக பார்த்ததுனால சொல்கிறோம். நிறைய பேர் வாங்கிட்டும் போகிறாங்க. இது வந்து உங்களுக்கு அந்த டாலர்லாம் இருக்காது. ஸோ நார்மலாக வரக்கூடிய டிசைன் தான். 8 கிராமில் இருந்து 12 கிராமுக்குள்ளே வரக்கூடியது, ஷார்ட் செயின் சொல்லுவாங்கள்ல, அதில் வரக்கூடிய மாடல். இந்த 9 கேரட் கோல்டுக்கு வந்து நமக்கு வேஸ்டேஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, பெர் கிராமுக்கு 1000 ரூபாயில் இருந்து 1300 ரூபாய் நமக்கு மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. போன உடனே அவங்களும் எடுத்து கொடுத்துறது கிடையாது. அந்த பேம்லெட் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் வந்து டேர்ம்ஸ் கண்டிஷன்லாம் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி எவ்வளோ கோல்டு அதில் இருக்குது, நீங்கள் ரீசேல் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும், அது எல்லாமே அவங்க வந்து சொல்லிடுறாங்க. இதில் வந்து கோதுமை மாடல், கேரளா டிசைன் வரும். ஒரு அரும்பு மாடல் வரக்கூடிய பேட்டர்னில் வரக்கூடியது எல்லாமே வந்து இந்த ட்ரேயில் வந்து இருந்தது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட் தான். 4 to 8 கிராம்லேயே வரக்கூடியது. ஷார்ட் செயின் மாடல் டிசைன் தான். 4 கிராமுக்கே நல்லா அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நீங்கள் ரஃப்பாக போடாமல் ஒரு அக்கேஷ்னலாக போட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைஃப் வரும். கண்டிப்பாக அது வந்து ரொம்ப வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம வாங்கி அதை ஃபீல் பண்ணால் தான் நம்ம வந்து 100% வந்து சொல்ல முடியும் இல்லையா. அதனால் அவங்க சொன்னதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்த மாதிரி மார்க்கெட்டில் வரும்போது நம்ம கண்டிப்பாக இது ஒரு ஷாப்பிங் சேனல் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லி ஆகணும். அவங்களுமே ஹிந்து பேப்பர்லலாம் கூட ஆடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 9 கேரட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி. இதுவுமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டில் வரக்கூடியதான். 4, 3, ஏன் 2.5 கிராம்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இந்த மாதிரியான செயின்ஸ் எல்லாமே குழந்தைங்க போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தின் மாடலில் 2.25 கிராமில் இருந்து உங்களுக்கு 1 பவுனுக்குள்ளே வரும். சேம் அதே தான். பெர் கிராமுக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். எப்படி பார்த்தாலும் நம்ம 1 பவுன் வாங்குறப்ப ஒரு 50,000க்கு வருது. நம்ம 22 கேரட்டில் இருந்து நமக்கு 50% கிட்ட வரா மாதிரி கொடுக்குறாங்க. அது 1 lakh வருதுன்னா இது வந்து உங்களுக்கு 50,000 அந்த மாதிரி வருது. ஏன்னா இதோட கிராம் வெயிட் வந்து நான் எடுத்த அன்னைக்கு 5040 rupees சொன்னாங்க. கோல்டு ரேட்டு ஏறும்போது இதோட ரேட்டும் ஏறுமா, கோல்டு ரேட்டு இறங்கும்போது 9 கேரட் கோல்டோட ரேட்டுமே இறங்கும். ஸோ அப்போ நான் ரீவேல்யூ போடும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் நமக்கு. ஆனால் இதை நம்ம ரிட்டர்ன் போடுறோம் இல்லையா, ரீவேல்யூ கொடுக்கும்போது, ரீசேல் பண்ணும்போது இதை கொடுத்துட்டு நீங்கள் 916 வாங்கிக்கலாங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதில் வரும்ல அமௌண்ட்டு, அதை வந்து நம்ம கேஷாக கொடுக்க மாட்டாங்க. அந்த பில் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஏதாவது பியூர் கோல்டு எடுத்துகிட்டு அதில் வந்து லெஸ் பண்ணிக்கலாம்.
எல்லாமே சேம் அதே கிராம் வெயிட்டில் வரக்கூடியது. 2, 2.5, 3. ஜிமிக்கி மாடல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஜிமிக்கி வந்து நிறைய ஏற்கனவே ஒரு ஃபுல் லென்த் வீடியோவே ஜிமிக்கி ஃபுல்லாக போட்டாச்சு. நீங்கள் அந்த வீடியோ நான் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து நமக்கு பிரேஸ்லெட்லேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. கேர்ள்ஸுக்கும் இருக்குது, லேடிஸ்க்கு இருக்குது, மென்ஸுக்குமே இருக்குது. கிராம் எல்லாம் பாருங்களேன், 4 கிராம், 4.5 கிராம், 5 கிராம், 6 அந்த மாதிரி வரும். டிசைன் நல்லா இருந்தது, ஃபேன்சி டிசைனாக. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கோல்டில் வாங்கும்போது, பியூர் கோல்டில் வாங்கும்போது ஒரு 8 கிராமுக்கு மேலே வரா மாதிரி இருக்கும்போது தான் இந்த அழுத்தம் வரும். ஆனால் இது வந்து உங்களுக்கு 6 கிராம்லேயே நல்ல பார்வையாகவும் கொஞ்சம் அழுத்தமாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது. இது பாருங்கள், 4 கிராம் தான் வருது, அரும்பு டிசைன்ஸ் வருது. அரை பவுன்லேயே நீங்கள் நல்லா பார்க்குற மாதிரி கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து 5 கிராமில் வரக்கூடியது. 4 to 6 கிராமுக்குள்ளேயே முடிஞ்சிடும் மோஸ்ட்லி. கோல்டு பேங்கிள் வந்து நிறைய பேர் கேட்டிங்க 9 கேரட்டில். அதுவும் நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம். எக்கச்சக்கமான டிசைன் வந்து பேங்கிளில் வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் விரும்பி வர்றது பார்க்குறது பார்த்திங்கன்னா தாலி சரடு கேட்குறாங்க, ஜிமிக்கி ஐட்டம் வரும், அதுக்கப்புறம் வந்து கோல்டு 9 கேரட்டில் வந்து பேங்கிள் கேட்குறாங்க. ஸோ அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட்டு சாம்பிள் மாதிரி ஒரு ட்ரே 2 ட்ரே அந்த மாதிரி வச்சுருக்காங்க பிரேஸ்லெட்லாம். அதுலேயும் நம்ம வீடியோ எடுக்கும்போதே வாங்கிட்டு தான் போகிறாங்க. பிரேஸ்லெட்டே ஒரு 3 லேடிஸ் வந்து போட்டு பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். இந்த 9 கேரட் பொறுத்த வரைக்கும் வச்சு போட்டுக்கலாம், கோல்டு மாதிரியே இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்போவாவது ஒருக்க போட்டு நம்ம கலத்தி வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு லைஃப் வரும். ஸோ ரீசேல் பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். இல்லை எனக்கு வந்து எமர்ஜென்சிக்கு பேங்க்கில் வைக்கிற மாதிரி, அர்ஜென்ட்டுக்கு உதவணும், அடிக்கடி நான் போடுற மாதிரி வரும், இல்லைனா ரெகுலராக யூசேஜுக்கு தான் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் யோசித்து பார்த்து வாங்கணும். ஸோ அதுதான் அவங்கவுங்களோட தேவைகளை பொறுத்து தான் இருக்குது. 1 கிராமில் மெயினாக எனக்கு வந்து கோல்டு ரிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நானும் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். இது வந்து மென்ஸுக்கு உள்ள பிரேஸ்லெட்டில் கொஞ்சம் செயின் மாடல், நல்லா பட்டையாக 5 பவுனில் தெரியக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பவுன் 1.5 பவுன்லேயே இருந்தது. காப்பு மாடலுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ட்ரே தான் இருந்தது. ஸோ நான் வீடியோ எடுத்தே ஒரு 10 டேஸ்க்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக அடுத்தது நியூ கலெக்ஷன் வந்திருக்கான்னு தெரியல. நான் அடுத்த வாரம் போனேன்னா பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், அழுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் 8 கிராம் அப்படிங்கும்போது நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கோல்டு பேங்கிளும் இருக்கும், ஜென்ஸுக்குள்ளே காப்பும் இருந்தது, கலந்து இருந்தது. 8, 10, 12 கிராமுக்குள்ளே முடிஞ்சிடும் மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி கட்டிங் டிசைன்ஸ் மாறும்போது உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் 1300 கிட்ட வரும். ப்ளைனாக வரும்போது அதுக்கு தகுந்தாப்பில் வரும், 1000 ரூபாய் மாதிரி. இது 11 கிராம் தான். எவ்வளோ அழுத்தமாக இருக்குது பாருங்கள், காப்பு டைப்பில் வரக்கூடியது. சைஸுமே இருக்குது உங்களுக்கு. பேங்கிள் பொறுத்த வரைக்கும் எல்லா சைஸும் வச்சுருக்காங்க. 2.4, 6, 8, 10 அந்த மாதிரி எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்மல் போடுறதுக்கு நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த டைட்டானிக் கம்மலா அது ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதுக்கு போடுற மாதிரி இந்த குட்டி செயின் மாடலில் வரும்ல. இது வந்து என்ன சொன்னாங்கன்னா, கோல்டு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 1 கிராமில் இருந்து 9 கேரட் கோல்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/2 கிராமா. ஸோ 500 மில்லிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பாருங்கள், 1/2 கிராமில் இருக்கக்கூடியது. ஸோ 1 கிராம் வந்து உங்களுக்கு 5000 அப்படிங்கும்போது இது 25 வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி ஒரு 8000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும் 1/2 கிராம். ரஃபாக நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ கோல்டு ரேட்டு இறங்கி இருந்ததுன்னா அதோட ரேட்டுமே குறைஞ்சிருக்கும். எல்லாம் வந்து மாட்டல் டிசைன்ஸுமே கிடைக்கிது பாருங்கள். குட்டி குட்டி இந்த செயின் மாடி போடுவாங்கள்ல, கம்மலுக்கும் இன்னொரு இதுக்குமே வந்து மாட்டல் போடுவாங்கள்ல, அதுவுமே வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து அந்த ஸ்டோன்ஸு நமக்கு வாங்கி வச்சுட்டு நம்ம அப்பப்போ போட்டு மாற்றிக்கலாம், கழட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிராமில் வரக்கூடியது. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு குட்டி ஐட்டம் சின்ன சைஸில் இருக்கக்கூடியது ஒரு 1/2 கிராமில் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும்.
ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம போடுவோங்கிறது இருக்குது இல்லையா. கம்மல் வந்து கழட்டி போச்சு போடுவோம், வளையல் வந்து கையோடு போட்டுக்கணும்னு நினைப்போம், செயினும் கழுத்தோடு போட்டுக்கணும்னு நினைப்போம். பொருளுக்கு தகுந்த மாதிரி தானே நம்மளோட தேவைகளும் இருக்கும். அப்புறம் ரிங்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து ஒரு 1 கிராமில் இருந்தே வச்சுக்கோங்களேன். 1 கிராமில் இருந்து இந்த மாதிரி 3 கிராம் மோதிரம் எல்லாமே நல்லா பெருசாக இருந்தது. இதெல்லாம் நம்ம எப்போவாவது போட்டுட்டு போய் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு லைஃப் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கையோடு போட்டுக்க மாட்டோம். பார்க்குறது நல்லா HSL கோல்டு மாதிரியே தான் இருந்தது, அதாவது பியூர் கோல்டு மாதிரி. பாருங்கள் 3 கிராம் தான் இது. அதுலேயே குட்டி ஸ்டோன்ஸ் வேறு வச்சுருக்காங்க. ஸோ 3 கிராமில் இந்த மாதிரி இருக்கே, உங்களுக்கு 1 கிராம்லேயும் நல்ல கொஞ்சம் பழைய டிசைன் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபேன்சி டிசைனில் வச்சுருக்காங்க. எனக்கு குறிப்பாக அந்த 1 கிராம் கோல்டு ரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது 9 கேரட்டில். அந்த லீஃப் டிசைனாக இருக்கட்டும், குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன்ஸாக இருக்கட்டும், நல்லாயிருக்கு. நமக்கு நார்மல் கோல்டில் தான் வரும் அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே, ஆனால் ரேட் அதிகம் இல்லை. இது வந்து ஓகேங்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஃபேன்சியான டிசைன்ஸுமே வந்து ஒரு 2-3 ட்ரெயில் வச்சுருக்காங்க. போய் பாருங்கள், வேணும் வாங்குறீங்களோ இல்லையோ ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி போய் பாருங்கள். இதுவும் 3.5 கிராமில் வருது. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக 1300 வரும் மேக்கிங் சார்ஜ் பர் கிராமுக்கு. டி நகர் சரவணா எலைட்டில் 4th ஃப்ளோரில் மட்டும் வந்து வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து லிமிட்டடாக வச்சுருக்காங்க. இன்னும் நம்ம மக்களோட வரவேற்பை பார்த்துட்டு அவங்க இன்னும் நிறைய கொண்டு வருவாங்க. அது எப்படி போகுதுங்கிறது தெரியல. ஆனாலும் ஒரு நாளைக்கு ஒரு 100 பீஸ் சேல் ஆகிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்ததுக்கும் நம்ம போய் வீடியோ எடுத்ததுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. அவ்வளோ கலெக்ஷன் வந்து போயிடுச்சுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நான் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன புது கலெக்ஷன் ஏதாவது வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வீடியோ எடுத்து போடுறேன். இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள். ரிங்கில் வந்து நிறைய டிசைன் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வாங்குறாங்க இல்லையா. மெயினாக வந்து இன்ஸ்டாவில் வந்து என்னோடய நம்பர் கொடுத்துட்டேன் நான். அதாவது பிஸ்னஸ் என்கொயரிக்காக ப்ரமோஷனுக்காக நான் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். ரெகுலராக வந்து கால் வந்துட்டு தான் இருக்குது எனக்கு. லேடிஸும் பண்ணுறாங்க, ஜென்ஸும் பண்ணுறாங்க. ரிங் இருக்கா, ப்ரேஸ்லெட் இருக்கா அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டேன். டி நகர் சரவணா எலைட்டுன்ட்டு. ஆனால் என்னோடய நம்பருக்கு தான் காண்டாக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2.5 கிராமு, அதுவும் நமக்கு ஒரு 2.5 கிராமில் வரக்கூடியது, பக்கத்தில் இருக்கக்கூடியது. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 கிராம் தான். அதுவும் பவளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரைட்டில் இருக்கக்கூடிய இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி 9 கேரட்டுக்கு வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டேர்ம்ஸ் எல்லாம் படித்து பார்த்து தான் அவங்களே வந்து கொடுக்குறாங்க. ஆன்லைனில் கொடுத்தா இதுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க கடைக்காரங்க. நம்மளும் அதோட அந்த தெளிவோடையே நம்மளும் போய் பார்த்து வாங்கினா நமக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து நமக்கு டி நகர் சரவணா பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. நம்மளாக போய் கேட்டு எடுக்கிறது தான். ஏதாவது புது கலெக்ஷன் நம்ம தெரிஞ்சுது வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக போய் நம்ம வீடியோ எடுத்து போடுறது தான். இது இந்தந்த கடையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளோட வேலையாக பண்ணிகிட்ருக்குறோம். வேஸ்ட்டு நீங்கள் நம்ம போடுறதுனால நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 9 கேரட் மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும், தெரியணும் இல்லையா. அதனால தான் போடுறோம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே நினச்சிக்காதீங்க, என்னடா இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வீடியோவாக போடுறோமேன்னு சொல்லிட்டு. கோல்டு கவரிங், கோல்டு பிளேட்டடில் வரக்கூடிய சில்வருமே நம்ம போட்டுட்டு தான் வரோம். அதுவும் வாங்குறவங்க சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்காதவங்களும் இருக்கிறாங்க. அவங்கவுங்களோட தேவைகளும் சாய்ஸும் பொறுத்து இருக்குது.